தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் என்பது என்ன என்று யோசித்தால், நம்பிக்கைதான் ஆன்மீகம் என்று நாம் முடிவுக்கு வருவோம். தீவிரமான நம்பிக்கை நம் ஆழ் மனதில் செயல்பட்டு, நாம் அடைய வேண்டிய எல்லா வெற்றிகளையும் நமக்கு ஈட்டித் தருகிறது. எனவே பூரணமாக நம்ப வேண்டும். ஆன்மீகம் என்பதே நம்பிக்கைதான். கடவுள் நம்பிக்கை என்று சொல்கிறோம். உண்மையில் நம்பிக்கைதான் கடவுள். அவ்வளவு தீவிரமாக நம்ப வேண்டும். இதை உளவியலாளர்களும் சொல்கிறார்கள். ஒரு கிராமத்து மனிதர், அவருக்கு சரியாக கண் தெரியவில்லை என்று கண்ணாடி மாற்றுவதற்காக வந்தார். மருத்துவர் கேட்டார், என்ன பிரச்சனை என்று. இல்லை, எனக்கு சரியாக படிக்க தெரியவில்லை, கண்ணாடி போட்டால் சரியாகிவிடும். என் பக்கத்து வீட்டுக்காரர் அது மாதிரி தான் சிரமப்பட்டார், இப்போது கண்ணாடி போட்டு கொண்டு விட்டார், தெளிவாக படிக்கிறார். ஆகையால் நானும் தெளிவாக படிப்பதற்கு எனக்கு கண்ணாடி போட்டு விடுங்கள் என்று அவர் கேட்டார். மருத்துவர் பரிசோதித்தார். அவர் கண்ணில் எந்த கோளாறும் இல்லை, கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பெரியவரே, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்டார். நன்றாக படிப்பேன், அதெல்லாம் சிக்கல் இல்லை என்று சொன்னார் அவர். யோசித்த அவர், சரி, இந்த கண்ணாடி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று ஒரு கண்ணாடியை மாட்டி படிக்க சொன்னார். தெளிவாக படித்தார் அவர். அதற்கு முன்பு உண்மையிலேயே அவரால் படிக்க முடியவில்லை. அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்ட பிறகு மிகச்சிறப்பாக அவரால் படிக்க முடிந்தது. அவர் விடை பெற்ற போது மருத்துவர் நினைத்து கொண்டார், அவர் மாட்டியிருப்பது வெறும் ஃப்ரேம் தான், கண்ணாடி இல்லை. ஆனால் தன்னால் படிக்க முடியும் என்று நினைத்தவுடன் அவரால் படிக்க முடிந்தது. படிக்க முடியவில்லை என்று நினைத்தால் மனம் கண் பார்வை இழுத்துக் கொள்கிறது, படிக்க முடியாமல் போகிறது. அதே உளவியல் நூல்கள் நிறைய நமக்கு சொல்கின்றன, நம்பிக்கை தான் முக்கியம் என்று. திடீரென்று ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவள் சிவனிடம் கேட்டாள், இந்த கங்கையில் குளித்தால் பாவங்கள் போகும் என்றெல்லாம் நம்முடைய அறநூல்கள் சொல்கின்றனவே, மக்கள் அதை நம்புகிறார்களா? கங்கையில் குளித்தால் உண்மையிலேயே பாவம் போகுமா என்று பார்வதி கேட்டாள். சிவன் சொன்னார், எதற்கு கேள்வி? அதை நாம் சோதனை செய்து பார்த்து விடுவோம். நான் ஒரு முதியவனாகிறேன், நீ ஒரு மூதாட்டியாக மாறு, அந்த சோதனையை மக்களிடம் நிகழ்த்துவோம் என்று சொல்லி சிவபெருமான் ஒரு நிமிடத்தில் சிவக்கிழவரானார். பார்வதி கிழவியானாள். இருவரும் கங்கை கரையில் ஒரு படித்துறைக்கு அருகே வந்து அமர்ந்து கொண்டார்கள். பார்வதி கிழவியின் தலையில் சிவக்கிழவர் தலை வைத்து படுத்து கொண்டார். அவருடைய உடலெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. நிறைய பேர் அந்த வழியாக வந்தார்கள், கங்கையில் குளிக்க வந்தவர்கள். பார்த்தார்கள், இந்த கிழவர் இப்படி நடுங்குகிறாரே. பார்வதியிடம் கேட்டார்கள், பாவம்மா, உன்னுடைய கணவர் இப்படி நடுங்குகிறார். பார்வதி நகைத்து கொண்டே சொன்னாள், எப்பொழுதுமே அவருக்கு ஆட்டம் பிடிக்கும், இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக ஆடுகிறார், என்ன செய்வது என்று. சரி, இதை எப்படி நிறுத்துவது? பார்வதி சொன்னாள், மிக எளிய வழி. உங்களில் யாராவது ஒருவர் மெதுவாக இவரை தூக்கி பிடித்து என் அருகே அமர வைத்து விட்டால் அவருடைய நடுக்கம் நின்றுவிடும். அதற்கென்ன என்று ஒருவர் ஓடி வந்தார். ஒரு நிமிடம். இதில் ஒரு சின்ன நிபந்தனை இருக்கிறது. அப்படி எடுத்து தொட்டு நிமிர்த்தி உட்கார வைக்கிறவர் பாவம் செய்யாதவராகவே, எந்த பாவமும் செய்யாதவராக இருந்தால் சிக்கல் எதுவும் இல்லை. வாழ்வில் ஏதேனும் ஒரு முறை ஒரு சிறிய பாவம் செய்திருந்தால் கூட கிழவருக்கு நடுக்கம் போய்விடும், ஆனால் தொட்டு தூக்கி அவருக்கு நடுக்கம் தோன்றிவிடும். இந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. எனவே உங்களில் யார் பாவமே செய்யவில்லையோ அவர்கள் தயவு செய்து என்னுடைய கணவருடைய இந்த நடுக்கத்தை நிறுத்துங்கள் என்று பார்வதி கிழவி கேட்டுக்கொண்டாள். எல்லோரும் யோசித்தார்கள். எல்லோரும் மனதிலும் அவர்கள் செய்த சின்ன சின்ன பாவங்களாவது ஓடின. எல்லோரும் தயங்கி நின்று கொண்டிருந்த போது அங்கே தலையில் கட்டு விறகை சுமந்தவாறு ஒரு விறகு வெட்டி வந்தான். அந்த கூட்டத்தை பார்த்தான். உள்ளே வந்தான். என்னவென்று கேட்டான். பார்வதி சொன்னாள், ஒன்றுமில்லையப்பா, இவர் நடுங்குகிறார், பாவமே செய்யாதவர்கள் இவர் நடுக்கத்தை நீக்க முடியும் என்று சொன்னேன், எல்லோரும் தயங்குகிறார்கள். அப்படியா, இதோ வருகிறேன் என்று அந்த விறகு வெட்டி அந்த விறகையெல்லாம் எடுத்து ஒரு மூலையில் வைத்துவிட்டு கிடுகிடுவென்று ஓடிப்போய் படித்துறையில் இறங்கி கங்கையில் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு திரும்ப வந்து ஓடோடி வந்து அந்த கிழவரை நிமிர்த்தினான். கிழவருடைய நடுக்கம் சரியாகிவிட்டது. இவனும் சாதாரணமாக இருந்தான். பார்வதி கேட்டாள், என்ன செய்தாய் என்று. அம்மா, நான் ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள் செய்திருப்பேன், பாவமே செய்யாதவர் என்று யார் இருக்க முடியும்? ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கங்கையில் குளித்தால் பாவமெல்லாம் போய்விடும் என்று. அதனால் தான் இப்போது போய் கங்கையில் முழுக்கு போட்டேன். நான் முழுக்கு போட்டுவிட்டு வருவது வரையில் நான் எந்த பாவமும் செய்யவில்லை அல்லவா? ஆகையால் நான் எந்த பாவமும் இல்லாதவன் என்ற நம்பிக்கையில் தான் இவரை எடுத்து அமர வைத்தேன், அவருடைய நடுக்கம் நின்றுவிட்டது என்று சொன்னபோது அவர்கள் சிவனாகவும் பார்வதியாகவும் அவனுக்கு காட்சி கொடுத்தார்கள் என்று அந்த கதை சொல்கிறது. மக்களும் புரிந்து கொண்டார்கள். ஆன்மீகம் என்பது முற்றிலும் நம்பிக்கை சார்ந்தது.
பூரணமாக கடவுளை சரணடைகிற போது அந்த நம்பிக்கை நம் வாழ்வில் செயல்படும். ஆனால் பாதி நம்பிக்கை பாதி அவநம்பிக்கை என்று இருக்கிற போது அந்த நம்பிக்கை வலுவற்றதாய் போய்விடுகிறது. ஆன்மீகம் என்பதே நம்பிக்கை என்பதை புரிந்து கொண்டால் நாம் கடவுளை, இறை சக்தியை இன்னும் தீவிரமாக நம்பத் தொடங்குவோம். ஒரு பெண் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு சிக்கல் உண்டு. அந்த சிக்கலை பற்றி அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். என்ன சிக்கல் என்றால், ரோஜா மலர்களுடைய வாசனை என்றால் அவளுக்கு ஆகாது, அலர்ஜி. ஒருவர் ரோஜா மலர் சூட்டி கொண்டு வந்தாலும் கூட அவள் மயக்கம் போட்டு விழுந்து விடுவாள். இது அந்த அலுவலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருந்ததால் யாருமே ரோஜா மலர் அணிவதும் இல்லை, ரோஜா பூக்களால் அலங்காரம் செய்வதும் இல்லை. அந்த அலுவலகத்தில் ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழாவுக்கு வடதேசத்திலிருந்து ஒரு பிரமுகர் வந்திருந்தார். இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டும். மேடையை அலங்கரிக்கிற பொறுப்பை யாரோ ஒரு வெளிநபருக்கு கொடுத்திருந்தார்கள். அவர் மிக அழகாக ஏராளமான ரோஜா மலர்களை வைத்து அந்த மேடையை அலங்கரித்திருந்தார். பிரமுகர் மேடை ஏறி நாற்காலியில் அமர்ந்து விட்டார். ஊழியர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வருகிறார்கள். இந்த பெண்ணும் வந்தாள். பார்த்தால் அவளுக்கு தும்மல் வரும்போல் இருக்கிறது. ஏராளமான ரோஜா மலர்கள். அதை பார்த்து கொண்டே அவளுடைய நெருங்கிய தோழி அருகே வந்தாள். ஒன்றும் கவலைப்படாதே, இதெல்லாமே செயற்கை ரோஜாக்கள், இதற்கு மனமே கிடையாது. எனவே அலர்ஜியால் உனக்கு தும்மல் வரும் என்றெல்லாம் நினைக்காதே, அமைதியாக அமர்ந்து கொள், கூட்டத்தை நன்றாக நீ ரசிக்கலாம் என்று சொன்னதும் அப்பாடா என்று இவளுக்கு நம்பிக்கை வந்தது. செயற்கை மலர்கள் தானே என்று அமர்ந்தாள். 2 மணி நேரம் கூட்டம் சிறப்பாக முடிந்தது. பிறகு எல்லோரும் விடைபெற்ற போது தோழியோடு அவள் வெளியேறினாள். அப்போது தோழி அவளிடம் சொன்னாள், தவறாக நினைத்துக் கொள்ளாதே, உன்னுடைய தும்மல் வரக்கூடாது என்பதற்காக நான் ஒரு சின்ன பொய்யை சொன்னேன். அலங்கரிக்கப்பட்ட அத்தனையுமே உண்மையான ரோஜா மலர்கள் தான். ஆனால் அது உனக்கு தெரிந்தால்தான் உன் மனம் அப்படி செயல்படும் என்பதால் ஒரு பொய்யை சொல்லி நான் உன்னை சரி செய்து விட்டேன் என்று சொன்னதும் அந்த பெண் வியப்படைந்தாள். தன் தோழிக்கு நன்றி தெரிவித்தாள். இந்த கதை சொல்கிற நீதியும் அந்த கங்கை கரையில் சிவனும் பார்வதியும் சொல்லிக் கொடுத்த நீதியும் ஒன்றுதான், நம்பிக்கை தான். மனத்தை நாம் எப்படி பழக்குகிறோமோ அந்த வகையில் மனம் செயல்படுகிறது. கடவுள் கட்டாயம் நம்மை காப்பாற்றுவார். இறை துணை நமக்கு உண்டு. நமக்கு முருகன் உண்டு, ராமன் உண்டு, சிவன் உண்டு என்றெல்லாம் தீவிரமாக நம்பினால் அந்த நம்பிக்கை அவர்களை காப்பாற்றுகிறது என்பதும், நம்பிக்கைதான் ஆன்மீகம் என்பதும் நம்முடைய நூல்கள் நமக்கு சொல்கிற செய்தி.